இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே நமக்கு ரெகுலராக இந்த 5 சிம்டம்ஸ் வந்து நம்ம பாடி காமிச்சிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இல்லை அதுக்கு நம்ம வந்து டெம்பரரியாக ஏதாச்சும் ஒரு ரெமெடி பண்ணிவிட்டு நம்ம கடந்துட்டுருப்போம். ஒரு சில பேர் அதை கண்டுக்க கூட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பாடி நம்மளுக்கு ஒரு சிம்டம் காமிக்குது அப்படின்னா, அது வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய நோயாக மாறுறதுக்கு முன்னாடி தான் ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம 5 மெயினான சிம்டம் இக்னோர் பண்ணுறது எதெல்லான்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் இல்லாமல் நீங்கள் விடிய முழிச்சிட்ருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். 2வது, செரிமான கோளாறு உங்களுக்கு இருக்குது. சாப்பிட்ட உடனே எனக்கு வயிறு ஊதுகுது, சாப்பிட்ட உடனே எனக்கு வயிறுலாம் எரிச்சல் ஆகுது, சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து மோஷன் வந்து இம்மீடியட்டாக போயிடுது. ஒரு சில பேரில் இன்னும் மோசமாக எனக்கு காரம் கொஞ்சம் கூட சாப்பிட முடியாது. நான் ஒரு பருப்பு சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா எனக்கு தொண்டையிலேருந்து ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும். இல்லை மோஷன் போகும்போது எரிச்சலாம் போகும் இப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஒரு மோசமான சிம்டம். அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். நான் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் மோஷன் போவேன். எனக்கு டெய்லி வந்து இந்த டேப்லெட் சாப்பிட்டா தான் எனக்கு மோஷன் போவேன். இல்லை வந்து நான் பாத்ரூம்குள்ளே போனால் அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இல்லாமல் என்னால் வெளியே வர முடியாது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்து மோஷனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு முக்கியமான சிம்டம். 4வது பார்த்தீங்கன்னா, காலையில் என்னால் எந்திரிக்கவே முடியல, காலையில் எந்திரிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலை, ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு வந்து இந்த பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்குமே நான் வந்து என்னை ரொம்ப புஷ் பண்ணிட்டுருக்கேன், அந்தளவுக்கு டயர்டாக இருக்குன்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான சிம்டம். அண்ட் காலையில் எந்திரிக்கும் போது என் பாதத்தை வந்து கீழே வைக்க முடியல, அது நான் வச்சு நடக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு 1 to 5 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். இல்லை நைட்டு வந்து கால் தூங்கும் போது நரம்பு இழுக்குதுன்னு சொல்கிறது, இல்லை மறுத்து போகிறதுன்னு சொல்கிறது, 10 நிமிஷத்துக்கு மேலே நான் நின்னா மயக்க வருதுன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் காலையில் எந்திரிக்கும் போதே வந்து மார்னிங் ஸ்டிஃப்னஸோடு எந்திரிக்கிறது, எனக்கு கை கால்லாம் மடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நான் அப்படி இப்படின்னு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் தான் எனக்கு பெட்டராக இருக்கும், எனக்கு கை மடக்கும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இப்படின்லாம் அவங்க சொல்கிறீங்க. இல்லை உங்களுக்கு சுற்றி நெருக்கமாக இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்களான்னு கவனிங்க. காலையில் எந்திரிச்சோடனே தும்மிட்டு இருப்பாங்க, ஒரு அடுக்கு தும்மல்ன்ற மாதிரி ஒரு 5 தும்மலோ இல்லை 10 தும்மலோ, ஒரு சில பேர் மோசமாக மதியம் வரைக்கும் தும்மிட்டு அந்த வெயில் நல்லா வந்தோடனே அவங்களுக்கு வந்து சப்சைட் ஆகிடும். இன்னும் மோசமாக இருக்கிறவங்களுக்கு மெடிசன் போட்டால் தான் அந்த சப்சைட் ஆகும். அவங்க வந்து 3 வருஷம் 4 வருஷம் 8 வருஷமாக அந்த மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் 5வது வந்து இச்சிங். உங்களுக்கு வந்து இச்சிங் இருக்கும் ஸ்கின்ல, பாடியில் எங்கேயாச்சும் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கீங்களான்னு பாருங்கள். காதில் சொரியுறது, கழுத்தில் வந்து இருக்கிற அந்த சவுண்டு பண்ணுவாங்களே, இங்கே ஏதோ இது மாதிரி இருக்குன்ட்டு சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்லை வந்து தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, இல்லை தொடையை சொரியுறது, இல்லை முட்டியை சொரியுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வந்து நீங்கள் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸில் உங்கள் பாடி தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அலர்ட் ஆகணும். உங்களோட ஃபுட் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் என்ன நீங்கள் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த ஒவ்வொரு சிம்டமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய நோய்க்கு வந்து உங்களை ஆளாக்கும். என்ன மாதிரி நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டயபெட்டிக்கோ இல்லை தைராய்டோ இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அலர்ஜிக் கண்டிஷன்ஸோ, இல்லை வந்து சைனசைட்டிஸ், ஆஸ்மா, வீசிங்கு, இல்லை வந்து ஹார்ட் மசில்ஸ் வீக்காகி உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கு வந்து இந்த சிம்டம்ஸில் ஒரு முன்னோக்கியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அலர்ட்டாக இருந்துட்டு உங்கள் ஃபுட் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாற்றுறது அப்படின்றது தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன். டெம்ப்ரரியாக ஒரு சொல்யூஷன் அப்படின்ட்டு அப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு மெடிசன் போட்டு ரிலீவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை பண்ணவே பண்ணாதீங்க. தேங்க்யூ.